நாளைக்கு ஸ்ரீரங்கத்தில் மிக முக்கியமான ஒரு உற்சவம். இப்போ பங்குனி மாதத்தில் சேர்த்தி உற்சவம் நடைபெற்றது. சித்திரை மாதத்துக்கு என்ன பெருமை என்று சொன்னால் விருப்பந்திருநாள் அப்படின்ட்டு ஒரு உற்சவம். ஸ்ரீரங்கத்தை பொறுத்த வரைக்கும் 365 நாளும் உற்சவம் தான், 12 மாதங்களும் உற்சவம் தான். என்றாலும் கூட இந்த வசந்த காலமாகிய சித்திரை மாதத்திலே நடைபெறுகின்ற இந்த சித்திரை தேர்விழா இருக்குது இல்லையா, அது ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற தேர்விழா. மற்ற தேர்விழாக்கள் இருந்தாலும் கூட இது சித்திரை தேர்விழா அப்படி என்று 4 சித்திரை வீதிகளிலும் நம்பெருமாள் தேரிலே நமக்கு காட்சி தருகின்ற விழா விருப்பந்திருநாள் அப்படின்ட்டு பேர். இந்த மதுரையிலையும் சரி, இந்த ஸ்ரீரங்கத்திலையும் சரி, இந்த விழா இந்த விருப்பண்ண உடையார் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா 14ஆம் நூற்றாண்டிலே மாலிகாப்பூர் படையெடுப்பு நடந்தது. அப்பொழுது தமிழ்நாட்டில் உள்ள பல கோயில்கள் மிக மோசமாக நிர்மூலப்படுத்தப்பட்டன. பல விழாக்கள் நின்று போயிருந்தன. ஸ்ரீரங்கம் நம்பெருமாளே 40 ஆண்டு காலம் ஸ்ரீரங்கத்தை விட்டு பல பல ஊர்களிலே இருந்து 40 ஆண்டுகள் கழித்து அவர் ஸ்ரீரங்கத்துக்கு திரும்பினார். அந்த காலம்தான் இந்த விருப்பண்ண உடையாருடைய காலம், விஜயநகர பொற்காலம் என்று சொல்லலாம். அப்பொழுது அவர்கள் மறுபடியும் அந்த கோயிலை புனரமைத்து மறுபடியும் இந்த உற்சவாதிகளை எல்லாம் அவர் தொடங்கி வைத்தனர். மக்களை எல்லாம் அதிலே ஈடுபடுத்தினர். அப்படி மதுரையிலேயே நடந்தது, ஸ்ரீரங்கத்திலேயே நடந்தது. அதனால் அவருடைய பெயராலேயே இந்த சித்திரை மாத உற்சவமானது விருப்பந்திருநாள் அப்படி என்று வழங்கப்படுகிறது. அதில் 8ஆம் நாள்னா இந்த புதன்கிழமை பார்த்தீங்கன்னா குதிரையில் நம்பெருமாள் காட்சி தந்தார். 9ஆம் நாள் என்பது சித்திரை திருநாள். அந்த சித்திரை திருநாள் என்பது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். நம்பெருமாள் நம்ம எல்லாம் பார்ப்பதற்காக அந்த உற்சவர் அதிகாலையிலேயே அந்த கண்ணாடி அறையிலே இருந்து கிளம்பி அந்த தேரிலே ஏறி சித்திரை வீதிகளிலே பவனி வருவார். இதற்கான அந்த கொடியேற்றமானது பெருமாளுடைய நட்சத்திரமான ரேவதி நட்சத்திரத்திலே இந்த கொடியேற்றம் நடக்கும். அப்புறம் ஒவ்வொரு நாளும் பகவான் நம்பெருமாள் ஒவ்வொரு வாகனத்திலே வீதி உலா கண்டருள்வார். அதில் 9ஆம் நாள் திருநாள் தான் இந்த சித்திரை திருவிழா, சித்திரை தேர்விழா என்கிறது. அங்கேயும் சித்திரை விழா தான், இங்கேயும் சித்திரை விழா தான். இது அதி அற்புதமான விழாவாக இருக்கும். நம்பெருமாள் அப்படியே அழகாக அத்தனை ஆபராணதிகளையும் போட்டுக்கொண்டு நமக்கு அப்படியே ஜொலிப்போடு காட்சி தருவார். நம்மை கண்குளிர பார்ப்பார். அந்த கண்குளிர பார்க்கின்ற பார்வையிலே நமது தாபங்களெல்லாம் தீர்ந்துவிடும். இந்த தேர்ன்னு சொல்கிறோம் இல்லையா, ஊர்கூடி தேர் இழுத்தலம்பாங்க. இந்த தேருக்கு நம்ம உடம்புக்குமே ஒரு சம்பந்தம் இருக்குது. இந்த தேரில் பார்த்தீங்கன்னா அது மரத்தாலானது, அது உயிர் கிடையாது. தேரை நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்கோம். அதே மாதிரி நம்முடைய உடம்பானது உயிர் இல்லாத பொழுது அது தேர் மாதிரி தான், அப்படியே போட வேண்டியது தான். அது தேர் மரத்தாலானது, நம்முடைய உடம்பு பஞ்சபூதங்களானது, அதுக்கு உயிர் கிடையாது, இதுக்கு உயிர் கிடையாது. அப்புறம் தேர் நகர வேண்டுமானால் அதுக்கு அச்சாணி வேணும், சக்கரங்களெல்லாம் வேணும். அந்த மாதிரி இந்த உடல் நகர்வதற்கு நமக்கு எல்லா உறுப்புகளும் அது செயல்பட வேண்டும். அதற்கு உள்ளே உயிர் இருக்க வேண்டும். அச்சாணி முறிந்து போனால் தேர் ஓடாது, உயிர் பிரிந்து போனால் இந்த உடல் இயங்காது. இந்த 5 குதிரைகள் அந்த தேரிலே இருக்கும். அந்த 5 குறந்த குதிரைகள் தான் அந்த தேரை செலுத்தும். நம்ம உடம்புல பஞ்சபூதங்கள் இருக்குது இல்லையா, பஞ்சபுலன்கள் இருக்கு. பஞ்சபூதங்களாலான உடம்பை பஞ்சபுலன்கள், கண் ஒரு பக்கம், காதொரு பக்கம், மூக்கொரு பக்கம், வாயொரு பக்கம் அன்னிட்டு 5 புலன்கள். 5 புலன்கள் தான் நம்மை இயக்குகின்றன, அதை பார்க்க செய்கின்றன, இதை பேசச் செய்கின்றன, இதை உண்ணச் செய்கின்றன, இதை தொடச் செய்கின்றன. அப்போ 5 புலன்கள், இந்த 5 புலன்கள் நம்மை ஆட்டுவிக்கின்றன. இந்த 5 புலன்கள் செலுத்துபவர் யார் என்று சொன்னால் குதிரையை செலுத்துகின்ற பாகன் போல இந்த புத்தி தான் இந்த புலன்களை செலுத்துகிறது. புத்தி கெட்டு போய் ஒரு காரியத்தை பண்ணிட்டேன்னு சொல்கிறோம் இல்லையா, புத்தி தான் செலுத்துகிறது. அந்த புத்தியை மனம் என்கிற கடிவாளம் இயக்குகின்றது. அப்போ புத்தி என்கிற பாகன் மனம் என்னும் கடிவாளத்தை வைத்துக்கொண்டு 5 குதிரைகளையும் இயக்குவது போல 5 புலன்களையும் இயக்குகின்றான். ஒரு கடிவாளம் விட்டுட்டோம்னு வச்சுக்கிங்க, அந்த கடிவாளம் அந்த குதிரையை இழுத்துக்கிட்டு போகும். அப்போது புத்தி ஆகிய பாகன் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு இழுத்து பிடிச்சாதான் அது சீராக ஓடும். அப்போ புலன்களை அடக்கி நெறிப்படுத்துவதன் மூலமாக
இந்த உடம்பாகிய தேரை மிக சரியாக நாம் செலுத்தி நாம் செல்ல வேண்டிய அந்த இடத்திற்கு செல்லலாம். அதைப் போலவே இந்த தேர் திருவிழாவிலே அந்த தேரை எல்லாரும் கூடி நெறியாக இழுத்தோம் என்று சொன்னால்தான் அந்த தேரானது நிலைக்கு வரும். சரி, இந்த உடம்புக்குள்ளே ஆன்மா இருக்கிறது. அந்த ஆன்மாவையும் இயக்குகின்ற ஒருவன் இருக்கின்றான். அவன்தான் பேரான்மா என்று சொல்லப்படுகின்ற அந்த பெருமான். அந்த பெருமான் இருக்கிறார். அப்போ நம்முடைய உடம்பாகிய தேருக்குள்ளே பாகன் இருக்கிறான். அந்த பாகனை இயக்குபவனாக பெருமான் இருக்கின்றான். அதை போலவே இந்த ஸ்ரீரங்கம் தேரிலே நம்பெருமாளாகிய அந்த பேரான்மா அப்படியே அந்த தேரிலே ஏறி நமக்கெல்லாம் பரம காட்சி தருகிறது. இந்த காட்சி நம்ம காணுகின்ற பொழுது நமக்கு ஆழ்வாருடைய பாசுரம் நினைவுக்கு வர வேண்டும். அவரிடத்திலே எப்படி நாம் சரணாகதி செய்ய வேண்டும் என்பதை ஆழ்வார் நமக்கு சொல்லித் தருகின்றார். ஊரிலேன் காணியில்லை, உறவு மற்றொருவரில்லை, பார்லின் பாதமூலம் பற்றிலேன் பரமமூர்த்தி, காரொளி வண்ணனே என் கண்ணனே கதறுகின்றேன், ஆருளர் கணைகண்ணம்மா அரங்கமா நகருளானே. அரங்கத்திலே இருக்கக்கூடியவனே, நம்பெருமாளே, ஆருளர் கடைகண், எனக்கு துன்பங்களை நீக்குவதற்கு உன்னை விட்டால் வேறு யார் இருக்கிறார்கள்? ஊரிலேன் காணியில்லை, உறவு மற்றொருவரில்லை, நீதான் நிருபாதிக உறவு, பாக்கியெல்லாம் ஒரு குடம் நீரோடு ஒழிகின்ற உறவுகள், இந்த பிறவிக்காக வந்த பந்த உறவுகள். ஆகையினால் ஊரிலேன் காணியில்லை, உறவு மற்றொருவரில்லை, பார்லின் பாதமூலம் பற்றிலேன் பரமமூர்த்தி, காரொளி வண்ணனே ஒளிமயமாகிய கார் போன்ற நிறத்தவனே ஒளிமயமானவனே காரொளி வண்ணனே என் கண்ணனே கதறுகின்றேன். ஆருளர் கடைகண், உன்னை விட்டால் எனக்கு யார் கதி இருக்கிறார்கள்? அரங்கமா நகருளானே. நாளைக்கு விருப்பம் திருநாளிலே சித்திரை திருநாள் நடக்கின்ற பொழுது இந்த பாசுரத்தை நினைவில் கொண்டு நம்பெருமாளை பிரார்த்தியுங்கள். அவர் எல்லா நலங்களையும் நமக்கு தருவார்.